ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் ஒரு இந்தியர் கைது. அமெரிக்க எல்லையில் விபரீதம். குஜராத்திகளே அதிகமாம். அமெரிக்க எல்லையில் 2025ஆம் ஆண்டில் ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் ஒரு இந்தியர் சட்டவிரோதமாக நுழைய முயன்றபோது பிடிபட்டுள்ளனர். ட்ரம்ப் அரசு கடுமையான குடியேற்ற விதிகளை அமல்படுத்தும் நிலையில் அங்கு சட்டவிரோத குடியேற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்த பிறகு நிலைமை மொத்தமாக மாறிவிட்டது. சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைவோரை தடுக்க மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை இல்லாத வகையில் மிக பெரிய அளவில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி எல்லையில் குடியேற்ற அதிகாரிகள் சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதற்கிடையே அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புத் துறையின் அறிக்கையின்படி கடந்த 2025இல் மொத்தம் 23,830 இந்தியர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். அதாவது ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கு ஒருமுறை சட்டவிரோதமாக நுழைய முயன்ற ஒரு இந்தியர் பிடிபட்டுள்ளார். இது 2024ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்ட 85,119 பேர் என்ற எண்ணிக்கையை விட மிக குறைவு. இருந்தபோதிலும் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறுபவர்களின் முக்கிய நாடுகளில் இந்தியா இன்றும் திகழ்கிறது. பிடிப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் வேலை மற்றும் நல்ல சம்பளத்திற்காக அமெரிக்கா சென்றவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் அமெரிக்க துணையில் பெரியவர்களின் துணையின்றி வரும் குழந்தைகளின் எண்ணிக்கையும் அதிர்ச்சி தருவதாகவே உள்ளதாக அமெரிக்க ஏஜென்ட்டுகள் எச்சரித்துள்ளனர். அதாவது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழையும் போது கைவிடப்பட்ட நிலையில் குழந்தைகள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகின்றனர். இந்த டேட்டா ஒரு தெளிவான ட்ரெண்டை காட்டுகிறது. தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் காரணமாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழையும் முயற்சி கணிசமாக குறைந்திருந்தாலும் கூட அது முழுமையாக நிற்கவில்லை. முன்பே குறிப்பிட்டது போல பலரும் கூடுதல் ஊதியத்திற்காகவே அமெரிக்காவுக்கு இதுபோல சட்டவிரோதமாக செல்ல முயல்கிறார்கள். பல புலம்பெயர்ந்தவர்களுக்கு அமெரிக்காவின் பொருளாதார வளம் என்பது சட்டவிரோதமாக குடியேறுவதால் ஏற்படும் அபாயங்களை விட மேலோங்கி நிற்பதாக தெரிகிறது. கடந்த ஆண்டில் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைவோர் எண்ணிக்கை மிக பெரிய அளவில் குறைந்துள்ளது என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை. எல்லையில் தீவிர கண்காணிப்பு, ட்ரம்ப் அரசின் கொள்கை மாற்றங்கள் மற்றும் குடியேற்றத்துறையின் சோதனை ஆகியவையே இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்று அமெரிக்க எல்லை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எல்லை ரோந்துகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அபராதங்களும் கடுமையாக்கப்பட்டுள்ளதாலும் ஊடுருவல் முயற்சிகளை குறைத்துள்ளன. இருப்பினும் எல்லை தாண்டல் முயற்சிகள் முழுமையாக நிற்கவில்லை. இது தொடர்பாக அமெரிக்க வல்லுநர்கள் கூறுகையில், இந்த டேட்டாவை வைத்து பார்க்கும்போது ஊடுருவல் குறைந்திருந்தாலும் முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அமெரிக்கா தரும் பொருளாதார மற்றும் சமூக ஈர்ப்பு இன்னும் வலுவாக இருப்பதால் இது போன்ற சட்டவிரோத முயற்சிகள் தொடர்கிறது என்றனர். குஜராத்திலிருந்து வரும் சட்டவிரோத குடியேற்றத்தை கண்காணிக்கும் இந்திய முகமைகளும் இதே கருத்தைத்தான் பகிர்ந்து கொள்கின்றனர். கடுமையான அமெரிக்க விதிகளால் ஊடுருவல் முயற்சிகள் குறைந்திருந்தாலும் அமெரிக்காவில் குடியேற வேண்டும் என்ற ஆசை குறிப்பாக குஜராத்திகளிடையே தொடர்ந்து இருப்பதால் இதுபோல சட்டவிரோதமாக நுழையும் முயற்சிகளும் தொடர்கிறது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழைய மெக்சிகோதான் இன்னும் ஒரு முக்கியமான வழித்தடமாக இருக்கிறது. ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் கனடா வழியாக ஆபத்தான முறையில் அமெரிக்காவில் நுழையும் போக்குகளும் அதிகரித்து விட்டதாக வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். Subscribe to One India and never miss an update. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.